திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டணி கட்சிகளை தக்க வைத்து வரும் நிலையில் தற்பொழுது நாட்கள் நெருங்க நெருங்க திமுகவுக்கு சிக்கலை கொடுத்து வருகிறது. கூட்டணி கட்சிகள் அந்த வகையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் பெரிய வாய்ப்பு இல்லாமல் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அதிக தொகுதிகள் வேண்டும் என்று நீண்ட நாட்களாக முணுமுணுத்து வரும் நிலையில் தற்பொழுது அந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மாற்றம், திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதி, ஆட்சியில் பங்கு கேட்பது ஆகியவை முக்கிய பேசுபொருளாக உள்ளது. கட்சியில் அமைப்பு ரீதியாக உள்ள 74 மாவட்டங்களில் சரியாக செயல்படாத தலைவர்களை மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. டெல்லியிலிருந்து மேலிட பார்வையாளர்கள் தமிழகம் வந்து மாவட்ட தலைவர்களை நியமிப்பதற்கான நேர்காணலை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் திமுக கூட்டணியில் நீடிப்பதற்கு ஆட்சியில் பங்கு மற்றும் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் என மாநில மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனாலே தமிழகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்தில் ஈடுபடுவதா அல்லது கூட்டணி குறித்து கருத்து கேட்பதா என மேலிட பார்வையாளர்கள் குழம்பி நிற்கின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் ஆகியோரிடம் கருத்து கேட்க கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடாங்கர் முடிவு செய்தார். இதற்காக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று கிரிஷ் சோடாங்கரை காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திக்க வரலாம் என தமிழக காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் ராம்மோகன் தகவல் தெரிவித்திருந்தார். ஆனால் திடீரென்று அந்த சந்திப்பு ரத்தாகியுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கையில், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த பின் அக்கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு அவர் வாயிலாக பேச்சு நடத்த காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் விரும்புகின்றனர். மேலும் கிரிஷ் சோடாங்கரை நேரில் சந்தித்து தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தவும் கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டிருந்தனர். இதை அறிந்தே அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தரப்பு கருத்து தெரிவிக்கிறது. மற்றொரு தரப்பிலிருந்து மழை காரணமாக சந்திப்பு நடக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் ஈரோட்டில் நடந்த விழாவில் செங்கோட்டையனை சந்தித்து அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் வரும் காங்கிரஸ் கட்சி எந்நேரமும் விலகலாம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கட்சியை வளர்க்க நடைபயணம் மேற்கொள்வதாக இருந்திருந்தார். இதுவரை எதற்கான நடவடிக்கை இல்லை. மாறாக திமுகவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகிறார். டெல்லி மேலிடம் முடிவே இறுதியானது என காங்கிரஸ் நம்பி வருகிறது.